வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து தேங்காய் பால் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நான் வந்து பஜ்ஜி மிளகாய் யூஸ் பண்ணி தேங்காய் பால் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு நான் வந்து அடுப்பில் வந்து கடாய் வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுட்டேன். எண்ணெய் காஞ்சிருக்கும். கடுகு ஒரு அரை ஸ்பூன், அப்புறம் சோம்பு ஒரு அரை ஸ்பூன், பட்டை ஒரு சின்ன பட்டை, வெங்காயம், நான் வந்து தேங்காய் எண்ணெய் வந்து ஒரு ஸ்பூன் விட்டேன். நீங்கள் நார்மல் எண்ணெய் கூட விட்டுக்கலாம். இப்போ வந்து வெங்காயம் வந்து ஒரு சின்ன சைஸில் வெங்காயம் வந்து கட் பண்ணி வதக்கின்னு இருக்கேன். இப்போ அடுத்து வந்து தக்காளி போட போகிறேன். அதுவும் ஒரு சின்ன சைஸில் தக்காளி. மஞ்சள் பொடி, அப்புறம் இது வதங்கட்டும். அதுக்கு தேவையான உப்பு, அதாவது நம்ம குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துடுறோம். பாருங்க, இதுதான் வந்து பஜ்ஜி மிளகா. பாருங்கள், இதுதான் பஜ்ஜி மிளகா. இதில் வந்து நான் ஒரு சின்னதாக இந்த மாதிரி 2 பஜ்ஜி மிளகா எடுத்துட்டேன். அதை கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். பாருங்கள், இது வதங்கும் போதே நீங்கள் பஜ்ஜி மிளகாவையும் சேர்த்துருங்க. அப்போ சேர்ந்து ஒன்றா வதங்கிடும். இது வந்து ஒரு 2 நிமிஷம் மூடி வைப்போம். மூடி வதங்கட்டும். அது நான் வந்து தேங்காய் பால் சொன்னேன் இல்லையா, நீங்கள் வந்து தேங்காய் பால் பவுடர் இப்போ கடையில் கிடைக்கிறது. அப்படி நீங்கள் தேங்காய் பால் பவுடர் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துட்டு ஒரு 150 ml தண்ணி விட்டு அதை கரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லை தேங்காவை அரைச்சி பால் எடுத்துக்கலாம்னா ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்துட்டு அதில் வந்து ஃபஸ்ட்டு பால், செகண்ட் பால், அதாவது திக்காக ஒரு பால் எடுத்துக்கோங்க. அப்புறம் தண்ணியாக ஒரு பால் எடுத்துக்கோங்க. இது வதங்கின உடனே தண்ணி பாலை விட்டு அது கொதிச்சதுக்கப்புறமா திக்கான பால் சேருங்க. நான் வந்து இன்னைக்கு பவுடர் தான் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து ஒரு 25 கிராம் பேக்கெட் கிடைக்கிறது கடையிலே. அப்படி கிடைச்சா அதை அப்படியே போட்டுக்கோங்க. இல்லைனா 3 டேபிள் ஸ்பூன் சொன்னேன் இல்லையா, நான் 3 டேபிள் ஸ்பூன் வந்து தேங்காய் பால் பவுடர் போட்டுட்டு 1 டம்ளர் தண்ணி விட்டு கரைச்சி திக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போது நீங்கள் வந்து வார்ம் வாட்டர் எடுத்துக்கோங்க. 150 ml வந்து வார்ம் வாட்டரில் இதை கரைச்சிக்கோங்க தேங்காய் பால் பவுடரை. இப்போ வதங்கிட்டான்னு பார்க்கலாம். பாருங்க, நான் வந்து சாம்பார் பொடி வந்து 1 ஸ்பூன் யூஸ் பண்ணுறேன். பஜ்ஜி மிளகாலே வந்து காரம் இருக்கும், அதனால் காரம் பார்த்து சேர்த்துக்கோங்க. இது வந்து சாம்பார் பொடி 1 ஸ்பூன், அப்புறம் தனியா பொடி 1 ஸ்பூன். இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி விடுங்க. நான் வந்து தேங்காய் பால் பவுடரை யூஸ் பண்ணுறதுனால இப்போ தண்ணி விட்டு லைட்டாக மூடி வச்சிடுவேன். அதுக்கப்புறமா தான் திக்கான பால் விட போகிறோம். தேங்காய் பால் எடுத்து பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு பால் அந்த தண்ணியான பாலை விடுங்க. அதுக்கப்புறமா திக்கான பாலை விடுங்க. ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். மூடி வச்சுருங்க. பார்க்கலாம். பாருங்க, நல்லா கொதிச்சுன்னு இருக்கு. இப்போ வந்து அடுத்த சிம்மில் வச்சுருங்க. வச்சுட்டு நான் வந்து திக்கு பால் வச்சுருக்கேன் இல்லையா, தேங்காய் பால், திக்கு பால் இப்போ சேர்த்துடலாம். இது சேர்த்தவுடனே ரொம்ப கொதிக்க வேண்டாம். இந்த மாதிரி சைடில் நுரைச்சினாப்பில் வரும், அப்போ ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நான் சொன்ன மாதிரி சைடில் கொதி வந்துருச்சா ஆஃப் பண்ணிவிடுவோம். நம்ம தேங்காய் பால் சேர்த்துட்டு வந்து ரொம்ப நேரம்லாம் கொதிக்க விடாதீங்க, திரிஞ்சாப்பில் ஆகிடும். அதனால் ஒரு செகண்ட் தான், அதை பார்த்தா உங்களுக்கு தெரியும். கிட்ட நின்று மட்டும் தேங்காய் பால் குழம்பு வைங்க. இது வந்து சப்பாத்தி, தோசை, இடியாப்பம், ஆப்பம் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். சாதத்தோட கொஞ்சம் நெய்யும் விட்டுட்டு சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தொட்டுக்க காரமாக வேணும்னா உருளைக்கிழங்கு கறி தொட்டு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த ரெசிபியில் சந்திக்கிறேன். ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இதுக்கு வந்து கொத்தமல்லி போட்டுறாதீங்க. நீங்கள் கொத்தமல்லி போட்டிங்கன்னா வந்து வாசனை மாறிடும். அந்த தேங்காய் பாலோட வாசனை, நம்ம தேங்காய் நல்லா தான் தாளிச்சிருக்கோமா, எல்லாம் சேர்ந்து வரும்போது நல்ல வாசனை கிடைக்கும். அதனால் இந்த தேங்காய் பால் குழம்புக்கு கொத்தமல்லி சேர்க்க வேண்டாம்.